கோவையில் உணவு தேடி 2 குட்டிகளுடன் வந்த 4 காட்டு யானை கூட்டம். பூட்டிய வீட்டின் கேட்டை திறக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள். கோவை மருதமலை வடவள்ளி தடாகம் சோமை நாயக்கன் பாளையம் போன்ற பகுதிகளில் காட்டு யானைகள் முகாமிட்டு உணவு தேடி அலைந்து வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் வடவள்ளி ஐஓபி காலனி சவுந்தரராஜ நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் உள்பக்கமாக தாளிடப்பட்டு இருந்த கேட்டின் கதவை திறக்க முயற்சி செய்தது. அந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. கேட்டை திறக்க முடியாததால் தனது கூட்டத்துடன் அங்கிருந்து கிளம்பி சென்ற காட்சிகளும் பதிவாகியுள்ளது. வனப்பகுதியில் இருக்கின்ற உணவை தானாக தின்று வளரும் யானைகள் வறட்சியின் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வனப்பகுதியிலிருந்து சுற்று வட்டார கிராம பகுதிகளில் மனிதன் பயிரிடப்பட்ட பயிர்கள், கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்கள், வீடுகளில் உள்ள அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை ருசி கண்டு உண்ண துவங்கியதால் தற்பொழுது மீண்டும் வனப்பகுதியில் வறட்சி நிலை மாறிய பின்பும் வனப்பகுதிக்குள் செல்லாமல் கிராம பகுதிகளில் முகாமிட்ட உணவு தேடி அலைந்து திரிந்து கொண்டு உள்ளது. இதற்கு தமிழக அரசு அறிவித்தபடி வனப்பகுதியை சுற்றியும் வேலி அமைத்து ஊருக்குள் வராமல் தடுத்தால் மட்டுமே வனப்பகுதியில் இருக்கின்ற உணவை உண்டு உயிர் வாழ வனவிலங்குகள் கற்றுக்கொள்ளும். இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் ஏற்படும் சேதம் தவிர்க்கப்படும் என வன உயிரின ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே யானை மனித மோதலை தவிர்க்க தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.